கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினி படமாக இல்லாமல் ஒரு நல்ல படமாக ரசிகர்களுக்கு விருந்து படைத்துள்ளது கபாலி. படத்தின் கதையும் ரஞ்சித் அதை படமாக்கியுள்ள விதமும் பாராட்டுக்குரியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினியை நடிக்க வைத்துள்ளார் ரஞ்சித். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, தனது கதையில் எந்த சமரசத்தையும் செய்து கொள்ளாமல் ரஜினிக்காக என்று கதை செய்யாமல் வித்தியாசமாக அதே சமயம் ரஜினி ரசிகர்களையும் திருப்தியாக்கியுள்ளார் இயக்குனர் பா ரஞ்சித். அதற்காக அவருக்கு ஒரு பாராட்டை கொடுத்தாக வேண்டும். ரஜினி, ராதிகா ஆப்தே இணைந்து நடித்துள்ள கபாலி தமிழ் சினிமாவின் முக்கிய படங்களில் ஒன்றாக நிச்சயம் இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. மலேசியாவால் தமிழர்கள் மத்தியில் தலைவராக வலம் வருபவர் நாசர். எஸ்டேட்டுகளில் தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளை தட்டி கேட்கிறார். அதேபோல் தமிழர்கள் மத்தியில் செல்வாக்குடன் இருப்பவர் கபாலீஸ்வரர். அவரது செயல்பாடுகளை பார்த்த நாசர், நீதான் தமிழர்களின் தலைவராக வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார். இந்நிலையில் நாசர் கொல்லப்படுகிறார். கபாலீஸ்வரர் தலைவராகிறார். இந்த சூழ்நிலையில் எதிர்த்தரப்பு ரஜினியை விரும்பாமல் நாசர் மகனுக்கு கொம்பு சிவி விடுகிறது. உன் தந்தைக்கு பிறகு நீதானே தலைவராக வேண்டும் என்றும் இந்த நிலையில் ரஜினியின் மனைவியை கொலை செய்கிறது எதிர்த்தரப்பு. கடைசியில் ரஜினியை வழக்கில் மாட்டி விடுகிறார்கள். ரஜினி சிறைக்கு போகிறார். 25 வருடங்கள் சிறையில் இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதாலும் அவர் செய்த நல்ல செயல்களாலும் அவரை விடுதலை செய்கிறது மலேசிய அரசு. வெளியில் வரும் ரஜினி எதிரிகளை பந்தாடுவது எப்படி என்பதுதான் படத்தின் மீதி கதை. இந்த படத்தில் தலித் இனத்தவர்களின் தலைவராக ரஜினி வருகிறார் என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஹைலைட். படத்திலும் அதுக்கேற்ப வசனங்களை செம போல்டாக வைத்துள்ளார் ரஞ்சித். அந்த துணிச்சலுக்காகவே அவருக்கு பெரிய சபாஷ் போட வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், காந்தி சட்டையை கழற்றியதிலும் அம்பேத்கர் கோட் போட்டதிலும் அரசியல் இருக்கு என்பார் ஒரு காட்சியில் ரஜினி. ரஜினிகாந்த் வழக்கம் போல பிரித்து எடுத்துகிறார், ஸ்டைலில் அல்ல நடிப்பில். படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ரஜினியின் நடிப்பு ரசிக்க வைக்கிறது. இது வழக்கமான ரஜினி படம் இல்லாமல் இருப்பதுதான் படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ரஜினி என்றால் ஸ்டைல் என்பதை மாற்றி அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட என்பதை மீண்டும் நிரூபிக்க வைத்துள்ளார் இயக்குனர் ரஞ்சித். நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிப்பில் அட்டகாசமாக ஸ்கோர் செய்திருக்கிறார் ரஜினி. ரஜினி ரசிகர்களுக்கு இதில் லேசான ஏமாற்றம் இருக்கலாம், ஆனால் திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக இது மாறியுள்ளது. ரஜினி அடிவாங்கும் காட்சி இதுவரை எந்த படத்திலும் இப்படி படமாக்கப்பட்டதில்லை என்பது சுவாரஸ்யமான தகவல். ராதிகா ஆப்தே, ரித்திகா, வாவ் என்று சாதாரணமாக இவர்களது நடிப்பை சொல்லிவிட முடியாது. செமத்தியான நடிப்பை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் இருவரும். ரஜினி படத்தில் நாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள ரஞ்சித்தை நிச்சயம் பாராட்டியே தீர வேண்டும். படத்தில் நடித்துள்ள அத்தனை பேரும் தன்ஷிகா, ஜான் விஜய் என அனைவருமே நடிப்பில் அசத்தியுள்ளனர். குறிப்பாக ரஜினியும் வின்ஸ்டன் சாவோக் இடையிலான அந்த உரையாடல் பிரமாதமாக வந்துள்ளது. படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வசனங்கள் தான். செம்ம போல்டாக வசனத்தை தீட்டியுள்ளனர். படத்திற்கு இன்னொரு பெரிய பலம் சந்தோஷ் நாராயணன். ஒரு ரஜினி படத்திற்கான இசையாக இல்லாமல் கபாலி கதைக்கேற்ப இசையை கொடுத்துள்ளார் சந்தோஷ். ரஜினி ரசிகர்களுக்கு இது நிச்சயம் ரஜினி படம் அல்ல, இது வேறு லெவல் படம். அதே சமயம் ஒரு நல்ல சினிமா பார்க்க விரும்புபவர்களுக்கு இது ஆச்சரிய படம் என்றே கூறலாம். மொத்தத்தில் கபாலி அனைத்து தரப்பு மக்களையும் கவரக்கூடிய படமாக அமைந்துள்ளது என்பது நிச்சயம்.